ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்கலாம். வேர்க்கடலையை வறுக்கலாம். வேர்க்கடலை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுபடிச்சு இப்போ எடுத்து மரத்தை கொட்டிக்கலாம். நான் இன்றைக்கி தோசையும் வேர்க்கடலை சட்னி நாங்கள் செய்ய போகிறேன். வெயில்னால உள்ள அடுப்பு கேஸ் அடுப்பில் நின்று செய்ய முடியலங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. மொட்டை மாடியில் சமைக்கும். நல்லா காற்றோட்டமாக இருக்குது. காற்று நல்லா அடிக்குது. இந்த வறுத்து வச்ச வேர்க்கடலையை க்ளீன் பண்ணிக்கலாங்க. பார்த்துலாம். வேர்க்கடலை சட்னிக்கு தேவையானது வேர்க்கடலை க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. 2 பல் பூண்டு, ஒரு 6-8 காரத்துக்கு தகுந்த மிளகா, தேங்காய் ஒரு 4-5 பத்தை, கல் உப்பு இதை எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை சட்னி ஆக்கலாம். மிளகாயை போட்டுக்கலாம். மிளகா மஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த பூண்டு பல் 2, தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உரல்ல அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பயாவது டைம் கிடைக்கும்போது நம்ம பழமை மாறாமல் இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டே இருக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை தேங்காய் மஞ்சிருச்சுங்க. ஓரளவுக்கு வேர்க்கடலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம கைக்கும் ஒரு எக்ஸசைஸ் தாங்க. கலந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். இப்போ நிறைய நோயும் வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி பழசு எப்பயாவது செஞ்சு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேங்க. அம்மா, சட்னி வாசனையாக வருது. சட்னி முடிச்சிருச்சுங்க. வச்சுக்கலாம். இந்த உரலை கழுவி இந்த தண்ணி அதில் சேர்த்துக்கணுங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு வடகம் போட்டு தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தாளிப்பு வடகம் கொஞ்சம் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேங்க. தாளிச்சதை இதில் போடலாங்க. சட்னியை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க இந்த சட்னி.
தோசைங்க. கொஞ்சம் இந்த முட்டை மட்டும் லைட்டாக சால்ட் ஊற்றிட்டு இதை அப்படியே லைட்டாக அப்படி பண்ணிக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் என்ன விட்டுட்டு வாங்க லைட்டாக. முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட வேர்க்கடலை சட்னியை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஜானகி சதீஷ் சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. இந்த லீவை நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் புதுசாக செஞ்சு. பாய். தோசை எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். முட்டை தோசை இந்த வேர்க்கடலை சட்னியோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதுமாரி சாப்பிட்டு பாருங்கள்.